திருப்பூரில் வாக்கிங் சென்றவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை சம்பவத்திற்கு காரணம் என்ன? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த காசிகவுண்டன்புதூர் தாமரை கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான ரமேஷ். இவர் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். ஊட்டியை பூர்வீகமாக கொண்ட ரமேஷ் வீட்டில் இருந்தபடியே கார் கன்சல்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் ரமேஷ் ஞாயிறு அதிகாலை நடைப்பயிற்சிக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். கோவை சேலம் 6 வழிச்சாலையில் மங்கலம் சாலை பைபாஸ் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த சர்வீஸ் சாலை வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திமுதிமுவென இறங்கினர். நடந்து சென்று கொண்டிருந்த ரமேஷை மடக்கிய அவர்கள் அவரை பயங்கர ஆயுதங்களுடன் சுட்டு போட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை சரமாரியாக வெட்டி தள்ளிய அந்த கும்பல் ரமேஷை இரத்த வெள்ளத்தில் சரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தலை மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்த ரமேஷ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரமேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவிநாசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். வாக்கிங் சென்றவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். கொலையாளிகள் யார், எதற்காக கொலை செய்தார்கள், கொலைக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.